தமிழ்வனத்தின் கனிவான இதயங்களுக்கு தமிழ்வனத்தின் பணிவான வணக்கங்கள். இந்த வீடியோல கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன்ல ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட தலைப்பு தலைவரும் ஊர் மக்களும். ஒரு ஊர்ல ஆலமரத்தடியில உட்காந்து ஒரு தலைவர் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் தான் அந்த ஊரோட எல்லா பிரச்சனைக்கும் தீர்ப்பு சொல்வாரு. இது கொஞ்ச நாளா மட்டும் இல்லாம அவரோட தலைமுறையா நடந்துகிட்டு இருக்கு. ஒரு நாள் பஞ்சாயத்து தலைவர் ஊர் மக்களை எல்லாரையும் கூப்பிட்டு, இங்க வாங்கப்பா, எல்லாருமே இந்த ஊரை சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. தலைவர் பேச்ச மீற முடியாது இல்லையா, அதனால எல்லாரும் சரின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. அந்த ஊர்ல ரொம்பவும் வயசான தாத்தா ஒருத்தர் இருக்காரு. அந்த தாத்தாவுக்கு எப்படியும் 90-95 வயசு இருக்கும். அவர் நடந்து போறதே அவருக்கு ரொம்ப கஷ்டமான வேலை. இருந்தாலும் பிள்ளைங்க யாருமே பார்க்கல. சுயமா ஏதாவது செஞ்சுதான் தன்னை காப்பாத்திக்கணும்னு நினைச்சு முத்து சோளம் அவிச்சு சோள வியாபாரம் பண்ணுவாரு. அடுத்த நாள் தலைவர் எல்லாருக்கும் யார் யார் எங்க இருந்து எது வரைக்கும் சுத்தம் பண்ணணும்னு பிரிச்சு கொடுத்தாரு. அந்த வயசான தாத்தாவுக்கும் சுத்தம் பண்றதுக்கான இடம் பிரிச்சு கொடுக்கப்பட்டது. எல்லாருமே அவங்க இடத்த சுத்தம் பண்ணிட்டாங்க. தாத்தாவால மட்டும் நடக்கவே முடியாததுனால அவரோட இடத்த சுத்தம் பண்ணவே முடியல. தாத்தா நிறைய பேர்கிட்ட போய் என்னோட இடத்தையும் கொஞ்சம் சுத்தம் பண்ணி கொடுங்கப்பா, என்னால ரொம்ப முடியல அப்படின்னு கேக்குறாரு. ஆனா மக்கள் யாருமே அவரோட இடத்த சுத்தம் பண்ண முன் வரல. போங்க தாத்தா, எங்க இடத்த சுத்தம் பண்ணவே எங்களுக்கு சரியா இருக்கு, நீங்க வேற அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அவர் பேச்ச மதிக்காம அங்க இருந்து போயிடுறாங்க. போச்சு, தலைவர் வேற வந்தா கேள்வி கேட்பாரே, நாம என்ன பதில் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா தாத்தா வீட்டுக்கு போயிடுறாரு. மறுநாள் பஞ்சாயத்து கூடுது. அங்க தலைவர் எல்லாரும் நான் சொன்ன மாதிரி சுத்தம் பண்ணீங்களா, ஊரை நாம தான் சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு எல்லாருமே ஒரே நேரத்துல ஆமாங்க ஐயா, எல்லாமே நாங்க சுத்தம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல தலைவர் அளந்து கொடுத்த இடத்துல தாத்தாவோட இடம் மட்டும் சுத்தம் பண்ணாம இருக்கு. தாத்தாவை தலைவர் கூப்பிட்டதும் தாத்தா தலைவர் என்ன சொல்ல போறாரோ அப்படின்னு ரொம்பவும் பயந்து நடுங்கிக்கிட்டு ஐயா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு தலைவர், உங்களோட இடம் மட்டும் சுத்தம் பண்ணாம இருக்கே, நீங்க ஏன் சுத்தம் பண்ணல அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு வயசான தாத்தா, ஐயா நான் நடக்கிறதே எனக்கு கஷ்டங்க ஐயா, நான் எப்படிங்க கடப்பாறை எல்லாம் பிடிச்சி என்னால அதை அசைக்க கூட முடியாதுங்க அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டுதான் ஊர் தலைவர் தாத்தாவை உட்கார சொல்லிட்டு, நீங்க யாராவது சுத்தம் பண்ணி கொடுத்துருக்கலாமே அப்படின்னு ஊர் மக்களை பார்த்து கேக்குறாரு. அதுக்கு தாத்தா, ஐயா நான் கேட்டேங்க, ஆனா யாரும் சுத்தம் பண்ணி தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க இடத்த சுத்தம் பண்ணவே அவங்களுக்கு சரியா இருக்கான் அப்படின்னு சொன்னாரு. நான் ஊர் மக்களாகிய உங்களை கேக்குறேன், எந்த பதிலும் சொல்லல அப்படின்னு தலைவர் கேக்குறாரு. அதுக்கு ஊர் மக்கள், ஐயா அது எங்க இடத்த சுத்தம் பண்ணவே எங்களால முடியல அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு தலைவர் அமைதியாகிடுறாரு. அப்பதான் தலைவருக்கு ஒரு யோசனை வருது. தாத்தாவோட இடத்த காமிச்சு எல்லாரையும் கூப்பிட்டு, இங்க பாருங்க, இந்த இடத்துல ஒரு புதையல் இருக்கு, இதை யாருக்கு வேணுமோ அவங்க போய் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னதும் ஊர் மக்கள் எல்லாருமே போய் அந்த இடத்துல எங்க புதையல் இருக்குன்னு சுத்தம் பண்ணி தோண்டி பாக்குறாங்க. ஆனா எந்த புதையலுமே கிடைக்கல. உடனே ஊர் மக்கள் பஞ்சாயத்து தலைவரை தேடி வராங்க. ஐயா புதையல் இருக்குன்னு சொன்னீங்க, இதுவுமே இல்லையே அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு தலைவர் ஊர் மக்களை பார்த்து, கர்ப்பிணிகளா இருந்தாலும் குழந்தைகளா இருந்தாலும் பெரியோர்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் நமக்கு உதவணும் அப்படிங்கிற மனப்பான்மை வரணும். உதவின்னு கேட்ட போது செய்ய முடியாத வேலை பணத்துக்காக எப்படி உங்களால செய்ய முடிஞ்சது அப்படின்னு கேக்குறாரு. ஊர் மக்களால தலைவர்கிட்ட எந்த பதிலுமே சொல்ல முடியல. தாத்தா தலைவரை பார்த்து, ஐயா ரொம்ப நன்றிங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிடுறாரு. அதுக்கு தலைவர், தாத்தா நான் உங்களை விட சின்ன பையன், என்னெல்லாம் கையெடுத்து கும்பிட கூடாது, நீங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி தாத்தாவை தலைவர் அனுப்பி வச்சிடுறாரு. இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நாம அந்த ஊர் மக்கள் மாதிரி இல்லாம எல்லாத்துக்குமே உதவணும் அப்படிங்கிற மனப்பான்மை கொண்டு இருக்கணும்.